அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக் கேட். ஸோ இந்த லாஜிக் கேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி ஆஃபில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப், அப்படி இல்லைன்னா லாஜிக் 0, இல்லைன்னா பைனரி 0, ஃபால்ஸ், லோ. ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் கண்டிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன், இல்லை லாஜிக் 1, இல்லைனா பைனரி 1, ட்ரூ, ஐ. ஸோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ லாஜிக் கேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 இல்லை 1. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். 0னா ஆஃப் கண்டிஷன், 1னா ஆன் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்புட் NAND கேட். இந்த ஐசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 74LS10. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14th பின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் 13th பின் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, 12th வந்து அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 5 இன்புட்டு, 6th வந்து அவுட்புட்டு, 7th பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th, 10th, 9th பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட்டு, 8th பின்னு அவுட்புட்டு. இதில் 14th பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ். ஸோ இப்போ இந்த ஐசி வந்து எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு பிரெட் போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 74LS10 ஐசி கனெக்ட் பண்ணுங்கள். 14th பின் பாசிட்டிவ், 7th பின் நெகட்டிவ். ஒரு புஷ் பட்டன் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு புஷ் பட்டன் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு புஷ் பட்டன். ஃபஸ்ட்டு புஷ் பட்டனுக்கு ஒரு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். செகண்ட் புஷ் பட்டனுக்கு ஒரு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். தேர்ட் புஷ் பட்டனுக்கு ஒரு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 330 ohm ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 330 ohm ரெசிஸ்டர், ஒரு எல்இடி. நெக்ஸ்ட்டு 330 ohm ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு எல்இடி ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் பின்னுக்கு ஏ இன்புட்டு, 4th பின்னுக்கு பி இன்புட்டு, 5th பின்னுக்கு சி இன்புட்டு, 6th பின்னில் அவுட்புட் கனெக்ட் பண்ணுங்கள். தேர்ட் பின்னுக்கு 10 kilo ohm கனெக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி 4th பின்னுக்கு ஒரு 10 kilo ohm, 5th பின்னுக்கு ஒரு 10 kilo ohm, 6th பின்னுக்கு அவுட்புட்டுக்கு 330 ohm ரெசிஸ்டர், ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுங்கள். ரெகுலேட்டர் செகண்ட் பின் வந்து நெகட்டிவ், ஃபஸ்ட்டு பின்னு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0, 0 அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1. நெக்ஸ்ட்டு 0, 0, 1 அவுட்புட்டு 1. நெக்ஸ்ட்டு 0, 1, 0 அவுட்புட்டு 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0, 1, 1 அவுட்புட்டு 1. நெக்ஸ்ட்டு 1, 0, 0 அவுட்புட்டு 1. நெக்ஸ்ட்டு 1, 0, 1 அவுட்புட்டு 1. நெக்ஸ்ட்டு 1, 1, 0 அவுட்புட்டு 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 1, 1 அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0. NAND கேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு இன்புட்டு 0னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1. ஸோ எப்போ 3 இன்புட்டும் 1 ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்புட்டு 0. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்புட் NAND கேட்டுடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.